இப்ப இந்த எலெக்ஷன்ல எப்படியாவது நாம் தமிழர் கட்சியை உள்ள கொண்டு வந்துடணும்னு பாஜகவும் அதிமுகவும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்ப சீமான் அவர்கள் பல தடவை சொல்லிட்டார், கூட்டணி இருக்காது நிறைய இடங்கள்ல சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்படி சொன்னாலும் நிறைய நேரங்கள்ல நிறைய பேர் அதை நம்புறதா இல்லை. ஸோ அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, எப்படியாவது என்டிகே அலையன்ஸ்குள்ள போயிடுவாங்க. ஏன்னா அவங்க பழைய ஹிஸ்டரி பாக்குறாங்க. எல்லா கட்சியும் ஒரு காலத்துல மாற்றுன்னு சொல்லி வருவாங்க, அப்புறம் ஏதோ ஒரு பாயிண்ட்ல கூட்டணிக்கு போயிடுவாங்க. அரசியல கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பாலிடிக்ஸ் தேவை. அந்த வகையில என்டிகேவும் இப்போதைக்கு அவங்க நான் வரமாட்டோம்னு சொன்னாலும் ஏதோ ஒரு பாயிண்ட்ல எலெக்ஷன் கிட்ட வரும்போது மேபி அவங்க கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சிலவங்க நம்புறாங்க. பட் சீமான் ஸ்ட்ராங்கா இருக்காரு, நான் கூட்டணிக்கு போக மாட்டேன்னு அவர் சொல்லிட்டாரு. ஸோ அதை ப்ரூவ் பண்றதுக்கும் இது யூஸ் ஆகுது. ஸோ இப்பவே நம்ம வேட்பாளர்கள் எல்லாம் அறிவிச்சாச்சுன்னா ரைட், அவர் கூட்டணிக்கு போக மாட்டார் அப்படின்ற விஷயத்த இன்னும் கொஞ்சம் கூட அது ஸ்ட்ராங் ஆகுது. ஸோ இந்த எலெக்ஷனை பொறுத்தளவுல ஒண்ணு நீங்க ஒர்க் பண்றதுக்கு டைம் கிடைக்குது, ரெண்டாவது நாங்க கூட்டணிக்கு போக மாட்டோம், நாங்க கண்டிப்பா தனித்து தான் போட்டியிடுவோம் அப்படின்ற விஷயத்தையும் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுது.